வணக்கம் உறவுகளே, குற்றால அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான குருமா 5 நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இது 3 தாளிக்கிறதுக்கு. அடுத்து ஒரு பெரிய பச்சை மிளகா, 4-5 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, 2 பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். இந்த புதினா இந்த குருமாவுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்து ஒரு சின்ன துண்டு பட்டை, முந்திரி பருப்பு ஒரு 5 எடுத்துருக்கேன், 2 கிராம்பு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு பச்சை மிளகா, பூண்டு ஒரு 5-6 பல், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்டார் அனீஸு, 2 கிராம்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு மட்டுமாவது கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணியிருக்கோம், அதனால் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்தா போதும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த குருமா ரொம்பவே ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சைடிஷாக இருக்கும். பேச்சுலர்ஸ்லாம் ரொம்பவே ஈஸியாக செஞ்சுக்கலாம் இந்த குருமாவை. இப்போ தக்காளி வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள் சேர்த்துருக்கேன். நம்ம ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், அதனால் உங்களுக்கு காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்ததுக்கப்புறம் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நம்ம இந்த பேஸ்ட்டு எல்லாமே பச்சையாக சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். அதோட பச்சை வாசனைலாம் நல்லா போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது வதக்கும் போதே அந்த புதினாவோட ஃப்ளேவர் சூப்பராக வருது. காய்கறிகளே இல்லாமல் 5 நிமிஷத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய குருமா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்க்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும்.
ரொம்ப அர்ஜெண்ட்டாக ஏதாவது குருமா செய்யணும் அப்படின்னா இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். கொத்தமல்லி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான குருமா 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.